பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கன் நச்சுதா அமரரேரே ஆயிர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் மச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம திருவடியின் பெருமைகளை 4 கதை மூலமாக பார்க்க போறோம். முதல்ல நம்ம கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை அதை பத்தி பார்க்க போறோம். ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் எல்லாரும் மிதிலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கல் கிட்ட ராமருடைய பாதத்திலிருந்து வரும் தூசி அந்த கல் மேல பட்டு அது ஒரு பெண்ணா மாறிடுச்சு. இதை பார்த்து ராமர் ரொம்ப வியந்துட்டார். அவர் விஸ்வாமித்திரர்கிட்ட இது எப்படி அப்படின்னு கேட்டப்ப விஸ்வாமித்திரர் இந்த கதையை சொல்றாரு. என்னன்னா, கௌதம முனிவரோட மனைவியான அகலிகை மீது இந்திரர் ஆசைப்படுறாரு. இந்திரர் கௌதம முனிவர் போல் வேடமிட்டு அகலிகையை நோக்கி செல்கிறார். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வந்திருக்கிறது நம்ம கணவன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. கௌதமர் திருப்பி அந்த குடி நோக்கி வராரு. வந்து பார்த்துட்டு அவர் நெற்றிக்கான திறந்துட்டு அவர் சாபம் விடுறாரு. அந்த சாபத்தை கேட்டோம்னா இந்திரனுக்கு ரொம்ப கூச்சமாயிடுச்சு. அவர் போயிட்டாரு. அகலிகையை பார்த்து அவர் கௌதம முனிவர் இன்னொரு சாபம் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ கல்லா மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு. நீ காலம் பூரா கல்லாதான் இருப்ப. ராமனின் திருவடி உண்மையில் பட்டால் நீ திரும்பி பெண்ணா மாறிடுவ அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டு கௌதம முனிவர் தவம் புரிய போயிடுறாரு. அப்பல இருந்து ராமநாமத்தை சொல்லிட்டு அவங்க ராமரின் திருவடி அவங்க மேல பண்ணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது நிகழ்வு என்ன அப்படின்னா, பரதன் ராமரை காட்டுக்கு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றாரு. ஆனா ராமர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என்னுடைய தந்தை சொன்னதுதான் எனக்கு வேத வாக்கு, அதனால அதை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஏதாவது வர என்ன கேளு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பரதன் என்ன கேட்டான்னா, உங்களுடைய காலணிகளை எனக்கு கழட்டி தாங்க அப்படின்னு கேக்குறாரு. பரதன் அந்த காலணிகளை எடுத்துட்டு அரசனாக்கி அந்த நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வின் மூலமாக ராமருடைய காலணியின் பெருமையை நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அனுமனுடைய திருவடியின் பெருமையை பத்தி பார்க்கலாம். அனுமனுடைய திருவடியின் பெருமை என்னன்னா, அனுமன் அவர் என்ன நினைச்சாரோ அவர் சாதிச்சிருவார். அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணி முடிச்சிருவாரு. ஹனுமனை சிறிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமன் எப்பயுமே ராமருடைய திருவடியில தான் இருப்பார். திருவடியை மிகவும் பெருமை வாய்ந்ததாகவும் சிறப்பு மிக்கதாகவும் அதை கருதுகிறார். ராமனுடைய திருவடியை அனுமன் உறுதியாக நம்புகிறார். உன் பத மலரை நான் உறுதியாய் நம்பினேன் அப்படின்னு அனுமன் ராமர் கிட்ட சொல்றாரு. இந்த 4 நிகழ்வின் மூலமாக நம்மளால ஒரு திருவடிக்கு இருக்கக்கூடிய பெருமையை தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. நன்றி.